தன்னுடைய சொந்த செலவுல ஊராட்சி மன்ற தலைவர் 13 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டுல தரைப்பாலம் அமைச்சு கொடுத்திருக்காரு. 13 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டுல டிராக்டர் வாங்கி கொடுத்திருக்காரு. பொதுமக்களுக்கு இலவசமா அரிசி நலத்திட்ட உதவிகளை செஞ்சிருக்காரு. முத்துப்பட ரஜினி மாதிரி வாரி வழங்கி மக்களுக்கு சேவை செஞ்சிருக்காரு ஊராட்சி மன்ற தலைவர் ஒருத்தர். வாங்க இவரை பத்தி விரிவா இந்த வீடியோல பார்க்கலாம். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்திருக்கக்கூடிய ஒலக்கூர் ஊராட்சிக்குட்பட்ட பகுதி தான் கீழ்கூடலூர் பகுதி. இந்த கிராமத்துல ஊராட்சி மன்ற தலைவரா பொறுப்புல இருக்காரு ஈச்சேரி சேகர் அப்படின்றவரு. இவரு இஎன்எஸ் தமிழ்நாடு மக்கள் சேவை மையம் ஒண்ணு நடத்தி அதன் மூலமா மக்களுக்கு நிறைய நன்மைகளையும் சேவைகளையும் செஞ்சுட்டு வராரு. யாருக்கெல்லாம் உதவி தேவைப்படுதோ அவங்களுக்கு உதவி செஞ்சுட்டு வராரு. இந்த சூழல்ல தான் திண்டிவனம் அடுத்திருக்கக்கூடிய அண்டப்பட்டு கிராமத்துல தரைப்பாலம் சேதம் அடைஞ்சதாகவும் அதை சரி செஞ்சு தர சொல்லி வட்டார வளர்ச்சி அலுவலர் உட்பட பல அதிகாரிகளை பொதுமக்கள் சந்திச்சும் நடவடிக்கை மேற்கொள்ளப்படல அப்படின்னு சொல்லப்படுது. இதை தொடர்ந்து தான் கீழ்குடலூர் ஊராட்சி மன்ற தலைவரான ஈச்சேரி சேகர் அவர்களை சந்திச்சு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்திருக்காங்களாம். அதை தொடர்ந்து தன்னுடைய சொந்த செலவுல 13 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டுல இந்த தரைப்பாலத்தை இவர் சரி செஞ்சிருக்காராம். அது மட்டும் இல்லாம இந்த பகுதி விவசாயம் அதிகமா இருக்கிறதுனால பொதுமக்களுக்கு உதவியா இருக்கும் அப்படின்றதுக்காக 13 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டுல டிராக்டர் வாங்கி கொடுத்திருந்திருக்காராம். இது தவிர இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்தாருக்கும் தலா 25 கிலோ அரிசி வழங்கியிருக்காராம். நலத்திட்ட உதவிகளை செஞ்சிருக்காராம். தெருவிளக்கு அமைச்சு கொடுத்திருக்காராம். இப்படி பல்வேறு உதவிகளை கிராம மக்களுக்கு செஞ்சு கொடுத்திருந்திருக்காரு. ஒரே ஒரு உதவி வேணும் அப்படின்னு போய் நின்ன மக்களுக்கு பல உதவிகளை செஞ்சு மக்களையே சந்தோஷ வெள்ளத்துல ஆழ்த்திருக்காரு ஊராட்சி மன்ற தலைவர் சேகர் அப்படின்றவரு. இவருடைய இந்த செயலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.